கொண்டு வந்துருவோம். ஏற்கனவே முடிந்த டெண்டர்களை வந்து நம்ம ஆல்ரெடி ஹோல்டு பண்ணி வச்சிருந்தோம். கடந்த ஒரு மாத காலமாக வந்து நம்ம அந்த டெண்டர்களும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஹோல்டு பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கு ரீசன் இந்த டெண்டர் கைட்லைன் கரெக்ஷனுக்காக. கோவில்களில் வேலைக்காக எடுக்கப்படும் டெண்டர்களில் புதிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக அமைச்சர் ரமேஷ் அறிவித்துள்ளார். ஏற்கனவே இருக்கக்கூடிய டெண்டர்களை வந்து கேன்சல் பண்றது அப்படிங்கிறது வந்து எந்த வகையிலும் சரியாக இருக்காது. ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்க டெண்டர்கள் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டெண்டராக முடிய இந்த கைட்லைன்ஸ்குள்ள அவங்க நம்ம கொண்டு வந்துருவோம். ஏற்கனவே முடிந்த டெண்டர்களை வந்து நம்ம ஆல்ரெடி ஹோல்டு பண்ணி வச்சிருந்தோம். கடந்த ஒரு மாத காலமாக வந்து நம்ம அந்த டெண்டர்களும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஹோல்டு பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கு ரீசன் இந்த டெண்டர் கைட்லைன் கரெக்ஷனுக்காக தான். ஸோ அந்த டெண்டர் கைட்லைன்ஸ் கரெக்ஷனை முடிச்சுட்டு இப்போ எல்லாமே நம்ம ரெஸ்யூம் பண்ணிருக்கோம். இனிமேல் இதன் அடிப்படையில் டெண்டர் நடக்கும், ஆன்லைன்ல நடக்கும், ஏலமும் ஆன்லைன்ல நடக்கும், டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இந்த லோயஸ்ட் புள்ளி சொன்னீங்க சார், ஒருத்தர் வந்து 4-5 பேர் போடுறாங்க அப்படின்னா லோயஸ்ட் புள்ளி ஒருத்தர் கோட் பண்ணிருப்பாரு. அவரோட கால இடைவெளி இருக்குமா அவருக்கும், இல்லை அடுத்த டைம் நீங்க இன்னொரு சான்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்கீங்க. ஒருத்தர் லோயஸ்ட் புள்ளி பிட் பண்ணிருக்கிறது காரணமே வந்து எனக்கு டெண்டர் கிடைக்கணும் அப்படின்றதா. நீங்க அதை வந்து அந்த பாயிண்ட் வந்து வெளியில சொல்லிட்டு இந்த இவ்வளவு கோட் பண்ணிருக்காரு, இதுக்கு கீழே யாராச்சும் கோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு நிச்சயமா அப்படிதான். இல்ல நிச்சயமா அது வெளிப்படையாவே இருக்கும். யாரு லோயஸ்ட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, அதற்கு கீழே யாரெல்லாம் ஃபிக்ஸ் பண்றீங்களோ பண்ணலான்றதுக்கான காலங்கள் கொடுக்கப்படும். அதே போல ஏற்கனவே ஒருத்தர் லோயஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு, அவரும் வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இன்னும் லோவா அவர் ஃபிக்ஸ் பண்றதுக்கான அடுத்த வாய்ப்பும் அதே டெண்டர்ல நம்ம கொடுக்குறோம். சோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு L1 வந்து 1 கோடி ரூபாய்க்கு ஒரு டெண்டர் வந்து கோட் பண்ணிருக்காரு. இப்போ L2 இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து திடீர்னு 80 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லும்போது L1 வந்து திரும்ப வந்து அவர் கோட் பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா திரும்பவும் அவர் கோட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம். நீங்க திடீர்னு மாத்திட்டு நான் ஆல்ரெடி 1 கோடி ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிருந்தேன், இப்போ நான் 70 லட்சம் ரூபாய்க்கு அதை பண்ணி தரேன் அப்படின்னு அவர் வந்தாருன்னா அவருக்கு அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படும். ஆனா குவாலிட்டியில எந்த இடத்துலயும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கொடுக்க சொல்றேன். அது எல்லாமே ஆன்லைன்ல எதற்கான கால இடைவெளிகள் இருக்கும், எவ்வளவு நாட்கள் இருக்கும்ன்றத நம்ம அந்த எல்லாமே டெண்டர் வந்து கால் ஃபார் பண்ணும்போது டீடைலா நம்ம அதுல கொடுத்துருவோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.